கூட்டணிக்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்திடம் திமுகவும் பாஜகவும் பணம் வைத்து பேரம் பேசியதாக வைகோ தெரிவித்துள்ளார். இதற்கு விளக்கமளித்துள்ள பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக திமுக இடையே நேரடியாக அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று கூறியுள்ளார். தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையில் அரசியல் ரீதியிலான கோரிக்கைகளே இடம்பெற்றதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். 500 கோடி பணம், 80 தொகுதிகள், இது திமுக தரப்பிலிருந்து. ஒரு ராஜ்யசபா, ஒரு மத்திய மந்திரி, தேவையான பணம் என்று பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து. இந்த இரண்டு தரப்பிலிருந்தும் இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், இவ்வளவு இடம் கொடுக்கிறோம், மந்திரி பதவி தருகிறோம் என்றெல்லாம் சொல்லியும் விஜயகாந்த் அவர்கள் அவரை உதறி எறிந்திருக்கிறார். அவர் கருத்து நீங்க வைகோ கிட்ட தான் கேட்கணும். பல தடவை கலைஞர் அவர்களும் அவங்க தரப்புலயும் கேப்டனை கூட்டணிக்குள்ள வரணும்னு சொல்லி அழைச்சாங்க. பட் எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ திமுகவோ எங்குமே சந்திச்சு பேசல. அது மாதிரியான பேச்சு நடக்கவே இல்லை. இடங்கள் கேட்டுதான், எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பது கேட்டுதான் அவர் ஒரு அரசியல் அடிப்படையிலான சில கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார். சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன, சில கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை. அதனாலே அவர் கூட்டணியிலிருந்து விலகி சென்றிருக்கிறாரே தவிர, வைகோ சொல்வதைப் போல பணத்துக்காக விஜயகாந்த் இருக்கிறார் என்று வைகோ தன்னுடைய கூட்டணிக்கு தலைவராக, முதலமைச்சராக இருப்பவரையே கேவலப்படுத்துகிறார் என்றுதான் பொருள். பேப்பர் செய்தி தான் வழக்கமா அவங்க தரப்புல எல்லா பத்திரிகைகளிலும் வந்த செய்தி தான். அனைத்து பத்திரிகைகளிலும் வந்த செய்தியைத்தான் நான் சொல்லுகிறேன். முக்கியமான பத்திரிகைகளிலே கூட கிட்டத்தட்ட 2 மாத காலமாக வந்தது. இவ்வளவு இடங்கள், இவ்வளவு பணம் என்றெல்லாம் அங்கே கொடுப்பதற்கு முயன்றார்கள் என்று. அவர் ஏத்துக்கலைங்கிறது வேற. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் பல வழிகளிலே முயன்றது என்று வெளியிலே பேசுவதுதான்.